செவ்வாய் தோஷம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் செவ்வாய் தோஷமும் கல்யாணத்தில் அது எவ்வாறு மக்களை படுத்துகிறது என்பதையும் பார்க்கலாம். ஜாதகத்தில் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இந்த வீடுகளில் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் அது செவ்வாய் தோஷமாக இருப்பதில்லை. உதாரணமாக, செவ்வாய் தனது சொந்த வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ அல்லது நீச்ச வீட்டிலோ இருந்தால் அது செவ்வாய் தோஷம் ஆகாது. அவர் 2, 4, 7, 8, 12 வீடுகளில் இருந்தாலும் அது மேஷ ராசியாகவோ விருச்சிக ராசியாகவோ மகர ராசியாகவோ இல்லை கடக ராசியாகவோ இருந்தால் அது செவ்வாய் தோஷம் இல்லை. 1. 2. செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. 3. செவ்வாய் குரு பார்வையில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. எனவே செவ்வாய் தோஷத்திற்கு விளக்குகள் பல உண்டு. ஆனால் நாம் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கணக்கிட்டு நம்மை நாமே குழப்பிக் கொள்கிறோம். ஒரு நல்ல ஜோதிடர் அதை சரியாக ஆராய்ந்து அதற்கு ஏற்ற பொருத்தத்தை பார்த்து தர முடியும். நாம் இதை விரிவாக காணலாம். இப்பொழுது மேஷ லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் உண்டு. ஆனால் அதே மேஷ லக்னத்திற்கு குரு 6ஆம் இடத்திலிருந்து செவ்வாயை பார்த்தாலோ இல்லை குரு 8ஆம் இடத்திலிருந்து செவ்வாயை பார்த்தாலோ அல்லது 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாயை பார்த்தாலோ, 10ஆம் இடத்தில் குரு நீசமாகலாம், ஆனாலும் குரு பார்வைக்கு பங்கம் கிடையாது. அவர் செவ்வாயை பார்த்தால் செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷத்தை விளக்குவதற்கான அதிகாரம் குருவுக்கு உண்டு. ஓகே. இதே செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்தால் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. ஏனென்றால் செவ்வாய் தனது சொந்த வீட்டில் இருக்கிறார். இதே செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. ஏனென்றால் இங்கு செவ்வாய் நீசமாகிறார். நாம் அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்பொழுது இந்த ராசிநாதன் சந்திரன் உச்சமானால் என்ன பலன்? அப்பொழுதும் செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது. ஏனென்றால் செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் பெறுவதால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்த செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்து கடகத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. எனவே மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் உண்டு. 4ஆம் இடம் 8ஆம் இடம் இவற்றில் இருந்தால் தோஷம் கிடையாது. 7ஆம் இடத்தில் இருந்தாலும் தோஷம் உண்டு. 12ஆம் இடத்தில் இருந்தாலும் தோஷம் உண்டு. ஆனால் இந்த 7, 2, 7, 12 இந்த இடங்களில் இருக்கும் பொழுது அவருக்கு குரு பார்வை கிடைத்தால் தோஷம் கிடையாது. 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து குரு லக்னத்தில் இருந்தால் பரிவர்த்தனை ஆவதினால் செவ்வாய் தோஷம் கிடையாது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருந்து பரிவர்த்தனை ஆனால் செவ்வாய் தோஷம் கிடையாது. எனவே மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 12ஆம் இடத்தில் இருந்தால் மட்டுமே உண்டு. அடுத்ததாக ரிஷப லக்னத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ 4ஆம் இடத்தில் இருந்தாலோ
8ஆம் இடத்தில் இருந்தாலோ 12 இருந்தால் இந்த 3 இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் உண்டு. ஆனால் 8ஆம் இடம் 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்த 3 இடங்கள் 2, அதாவது மிதுன ராசி, சிம்ம ராசி, தனுர் ராசி, இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயோடு குரு சேர்ந்தாலோ குரு பார்வை ஏற்பட்டாலோ செவ்வாய் தோஷம் கிடையாது. உதாரணமாக மிதுன ராசியில் செவ்வாய் இருந்து குரு தனுர் ராசியில் இருந்து பார்த்தாலோ, கும்ப ராசியில் இருந்து பார்த்தாலோ, இல்லை துலா ராசியில் இருந்து பார்த்தாலோ செவ்வாய் தோஷம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் 4ல் இருந்தால் தோஷம் உண்டு. மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் 6, 11 குடையவன், அவன் நல்லது செய்ய மாட்டான். அதனால் செவ்வாய் தோஷம் மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். செவ்வாய் 4ல் இருந்தாலோ 2ல் இருந்தாலோ 7ல் இருந்தாலோ 12ல் இருந்தாலோ தோஷம் உண்டு. ஆனால் செவ்வாய் 8ல் இருந்தால் தோஷம் கிடையாது. ஏனென்றால் செவ்வாய் உச்சமாகிறார். 2ல் இருந்தால் தோஷம் கிடையாது, செவ்வாய் நீசமாகிறார். இந்த 2 இடங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. இந்த 3 இடங்களில் செவ்வாய் தோஷம் உண்டு. இந்த 3 இடங்களிலும் செவ்வாய் குரு பார்வையில் வந்தால் தோஷம் கிடையாது. அடுத்ததாக கடகராசியை பார்க்கலாம். கடகராசி, கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம், 4ஆம் இடத்தில் இருந்தால் தோஷம், 7ஆம் இடத்தில் இருந்தால் தோஷம் இல்லை, 8ஆம் இடத்தில் இருந்தால் தோஷம், 12ஆம் இடத்தில் இருந்தால் தோஷம். ஆக 2, 4, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் கடக ராசிக்கு தோஷமாகும். ஆனால் இந்த கடக ராசிக்கு செவ்வாய் தோஷம் அவ்வளவாக செயல்படாது. ஏனென்றால் செவ்வாய் யோகக்காரகன், 5, 10க்கு அதிபதி. அவன் யோகக்காரகனாக வருவதால் அவன் கெடுதல் செய்ய மாட்டான். அவன் நல்லதே செய்ய கடமைப்பட்டவன். அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாத ராசிகள் கடக ராசியும் எனது சிம்ம ராசியும். செவ்வாயை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம். அடுத்ததா சிம்ம ராசிக்கும் இதே இது பொருந்தும். இதுபோல நாம் மற்ற ராசிகளுக்கும் பார்த்தால் செவ்வாய்க்கு தோஷம் உண்டு. ஆனால் சில சமயங்களில் அது நல்லிஃபை செய்யப்படுகிறது, அதாவது தவிர்க்கப்பட்டுள்ளது அல்லது விலக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் செவ்வாய் சொந்த வீட்டிலோ, ஆட்சி வீட்டிலோ, உச்ச வீட்டிலோ, நீச வீட்டிலோ இருந்தால் செவ்வாய் தோஷம் பலன் அளிக்காது. அதே செவ்வாய் குருவோடு சேர்ந்திருந்தாலோ, குரு பார்த்தாலோ செவ்வாய் தோஷத்தினால் கெடுதல் கிடையாது. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்ததாக, எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது, கல்யாணம் ஆன பிறகு எனக்கு அஃபெக்ட் செய்யுமா, என்னை செவ்வாய் தோஷம் கெடுக்குமா என்றால் எனது பதில் கெடுக்கவும் செய்யும், கெடுக்காமல் இருக்கவும் செய்யும். கல்யாணம் ஆன பிறகு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தோடு சேர்த்தால் செவ்வாய் தசை வரும் பொழுது அது அவர்களை பிரித்துவிடும், ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகருக்கு செவ்வாய் தசை வரவே இல்லை என்றால் அது அவரை துன்பப்படுத்தாது. ஒரு கிரகம் தனது வேலையை செய்ய அதனது தசை வர வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய நல்ல பலனையோ கெட்ட பலனையோ செய்ய முடியும். செவ்வாய் தோஷம் இருந்தாலும் செவ்வாய் தசை வரவில்லை என்றால் அந்த தோஷம் விலக்கப்படும். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது, கல்யாண வாழ்க்கை நன்றாகவே அமையும். ஆனால் ஏதாவது ஒரு கிரகத்தின் திசை செவ்வாய் சாரம் வாங்கி நடந்தால் அது
கெடுபலனை கொடுக்கும். எனவே ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு தசை செவ்வாய் சாரத்தில் வருகிறதா, இல்லை செவ்வாயின் திசை வருகிறதா என்பதை பார்த்து செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தோடு சேர்க்கலாம். இது நல்ல பொருத்தம் ஆகும். அவர்கள் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். செவ்வாய் தோஷம் சம்பந்தப்பட்ட உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் அல்லது எனது மொபைல் நம்பரில் கான்டாக்ட் செய்யலாம். வாழ்க வளமுடன்.